அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த தை அமாவாசை நாளன்று இந்த ஒரு பொருளை நிச்சயமாக வாங்கி வீட்டில் வைத்து வழிபட்டு பாருங்க. உங்க குடும்பத்துக்கே எந்த கஷ்டமுமே நெருங்காது. எந்த கஷ்டம் வந்தாலும் நிச்சயமாக அது அனைத்தும் தீரும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். சரிங்க, அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாளை பிப்ரவரி 9 கடைசி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த அமாவாசையும் வருகிறது. அதனால இது ரொம்பவே சக்தி வாய்ந்த நாள். இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு இரட்டிப்பாக பலன் உண்டு. அதனால பித்ருக்களுடைய வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, படையல் வைக்கிறது, இதெல்லாமே நாளைக்கு நம்ம செய்ய வேண்டும். அப்போதான் பித்ருக்களுடைய பரிபூரண அருளும் நமக்கு கிடைக்கும் போது நம்மளுடைய குடும்பமே சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கும். நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மறக்காம பித்ருக்களுடைய வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம். குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்து அப்படின்னா முடிந்தால் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு பாருங்க. இல்லைன்னா வீட்டில் இருந்தபடியே குலதெய்வத்தை மனதார நினைத்து வேண்டிக்கோங்க. இப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம சில பொருட்களை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும் போது இன்னும் அதற்கு அதீத பலன் உண்டு. நம்மளுடைய கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்களை நம்ம வீட்டில் வாங்கி வைத்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற தீராத கடன் பிரச்சனைகளும் தீரும். பண பிரச்சனைகள் தான் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான கஷ்டங்களாக இருக்கிறது. நம்ம என்னதான் சம்பாதித்தாலும் உழைத்தாலும் அந்தளுடைய காசு நம்ம கிட்ட தங்கணும், ஆனால் தங்க மாட்டேங்குது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக உள்ளது. அதனால இந்த அத்தனை விஷயங்களும் தீர வேண்டும். பண வரவு அதிகரிக்கணும், கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாரை வேண்டிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை உங்களால் ஒரு பொருளாவது வாங்கி வைக்க முடியும்னா வாங்கி வைத்து வழிபட்டு பாருங்க. எல்லா பொருளும் வாங்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒரு பொருளாவது கண்டிப்பாக வாங்கி வைங்க. இப்போ அந்த பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். முதல் பொருள் என்ன அப்படின்னா கல் உப்பு. கல் உப்பு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய முக்கியமான பொருளில் ஒன்று. எந்த ஒரு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நல்ல ஒரு நாளாக இருந்தால் கண்டிப்பாக கல் உப்பு வாங்கி வைக்கிறது சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். கல் உப்பு வாங்கி வைத்தால் அந்த மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டிற்கு வந்த மாதிரி அர்த்தம். அதனால ஆல்ரெடி உங்ககிட்ட கல் உப்பு இருந்தாலும் ஒரு 10 ரூபாய் பாக்கெட் நீங்கள் என்ன பண்ணுங்க, கல் உப்பு வாங்கி வைத்து வழிபடுங்க. இரண்டாவது மஞ்சள் பொடியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம், அல்லது விரலி மஞ்சளாக இருந்தாலும் வாங்கலாம், குண்டு மஞ்சளாக இருந்தாலும் வாங்கலாம். மஞ்சள் வாங்கி வைத்து அம்பாளுடைய படத்திற்கு வைத்து நீங்கள் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். பொருள் என்ன அப்படின்னா ஏலக்காய். இதுவும் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்களில் முக்கியமான பொருள். தன தானியத்தை அதிகரிக்கக்கூடிய பொருட்களில் இதுவும் ஒன்று தான். அதனால் நீங்கள் ஏலக்காய் வாங்கி ஏலக்காய் மாலையாகவும் கொடுத்து நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் ஏலக்காய் வைத்தும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இது போக நீங்கள் டைமண்ட் கல்கண்டு, மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே நீங்கள் வாங்கி வைத்துக்கலாம். உங்களால் என்ன பொருள் வாங்க முடியுமோ அந்த பொருள் ஏதாவது ஒரு பொருளாவது வாங்கி நீங்கள் பூஜை செய்யும்போது அந்த பொருளையும் வைத்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து பயன்படுத்திக்கலாம். சக்தி வாய்ந்த இந்த தை அமாவாசை நாளில் நம்மளால் முடிந்த எளிய வழிபாடு செஞ்சு அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும்.